ஐந்தாம் அதிபதி பன்னிரு பாவகங்களில் நின்ற பலன்கள். ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தான் செய்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க வந்த பிறவி. வாழ்க்கையில் பெரிதளவிற்கு கஷ்டப்படாமல் அனைத்தையும் அனுபவிப்பார். புத்தி கூர்மை உண்டு. தனது குழந்தைகளிடத்தில் மிகுந்த பாசமுடையவர். குழந்தை பிறந்த பின்பு ஜாதகருக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் கூடும். ஜாதகரின் குழந்தைகள் ஜாதகரை கடைசி வரை பார்த்துக் கொள்வார்கள். ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஜாதகருக்கு குலதெய்வ அருள் இருக்கும். ஐந்தாம் அதிபதி இரண்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். பூர்வீக தொழிலை ஜாதகர் செய்து வருமானம் ஈட்டுவார். தனது பிள்ளைகள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் உண்டு. குழந்தை பிறந்த பின்பு ஜாதகருக்கு வருமான உயர்வு உண்டு. அரசு உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு. ஜாதகருக்கு வாக்குவன்மை உண்டு. வேதம், சாஸ்திரம், ஜோதிடம் அறிந்து பேசக்கூடியவர். ஐந்தாம் அதிபதி மூன்றாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். புத்திர மேன்மை உண்டு. புத்திர பேறு எளிதில் கிடைக்கும். ஜாதகரின் தகவல் தொடர்பானது சிறப்பானதாக இருக்கும். ஜாதகருக்கு இசை, கலை, எழுத்து மற்றும் பேச்சாற்றல் உண்டு. ஐந்தாம் அதிபதி நான்காம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். ஜாதகர் கல்வியில் சிறந்து விளங்குவார். தாய்வழி உறவுகள் சிறப்படையும். ஜாதகரின் கல்வியில் மேன்மை உண்டு. குழந்தை பிறந்த காலத்தில் ஜாதகர் சொத்துக்களை வாங்குவார். ஐந்தாம் அதிபதி ஆறாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் உயிரணுகளின் எண்ணிக்கை குறைவுபடுகிறது. ஜாதகருக்கு புத்திர தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. குழந்தை ஜாதகரின் பேச்சை கேட்காது. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் உண்டு. ஜாதகருக்கு குலதெய்வம் அருள் இல்லாமல் போகுதல். ஜாதகருக்கு பரம்பரை வியாதி வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. சந்தோஷமான வழிகளில் ஜாதகரால் வாழ்க்கையை வாழ முடியவில்லை. ஐந்தாம் அதிபதி ஏழாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு காதல் திருமணம் ஏற்படும். ஜாதகரின் மனதிற்கு பிடித்தமான கணவன் அல்லது மனைவி அமைவார்கள். ஜாதகரின் குழந்தைகள் களத்திரத்தின் மீது அதிக பாசம் கொண்ட நபராக இருக்கும். ஐந்தாம் அதிபதி எட்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு பூர்வ புண்ணியத்தை அனுபவிப்பதில் பிரச்சினை உண்டு. ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு குறைவுபடுகிறது. உயிரணுகளின் எண்ணிக்கை குறைவுபடுகிறது. ஜாதகருக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் உண்டாகும். தனது குழந்தைகள் மூலமாக ஜாதகர் அவமானங்களை சந்திக்கிறார். தத்துபுத்திரம் அமைகிறது. ஜாதகரின் காதல் தோல்வியில் முடிகிறது. தனக்கு பிடித்தமான வாழ்க்கை முறையை ஜாதகரால் வாழ முடியவில்லை. ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தான் செய்த பூர்வ புண்ணியத்தால் ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும். ஜாதகரின் குழந்தைகள் ஜாதகரின் தந்தையார் மீது பாசமாக இருப்பார்கள். சிறப்பான பரம்பரையில் ஜாதகர் பிறந்திருப்பார். ஜாதகருக்கு சிறந்த புகழ் கிடைக்கும். ஜாதகருக்கு நிர்வாக திறமை உண்டு. ஐந்தாம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு அரசு உத்தியோகம் எளிதில் கிடைக்கும். ஜாதகர் செய்த பூர்வ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் தொழில் அல்லது உத்தியோகம் மேன்மை உண்டு. தனது புத்தியின் மூலமாக செய்யக்கூடிய உடல் உழைப்பு மூலமாக அனுபவிக்கிறார். தொழில் அல்லது உத்தியோகத்தில் மிகச்சிறந்த இல்லாத உத்தியோகம் அல்லது தொழில் அமையும். ஜாதகருக்கு அரசியல் ஈடுபாடு உண்டு. ஜாதகருக்கு பட்டம், பதவி அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும். ஜாதகர் பூர்வீக தொழில் செய்யக்கூடிய நபராக இருப்பார். ஐந்தாம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். புத்திர பாக்கியம், புத்திர மேன்மை, பல பெரிய மனிதர்களின் தொடர்பு ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகர் தான் செய்த பூர்வ புண்ணிய பலத்தால் இந்த ஜென்மத்தில் அனைத்தையும் சிறப்பாக அனுபவிப்பார். அனைத்திலும் ஜாதகருக்கு வெற்றி உண்டு. ஐந்தாம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு புத்திர தாமதம் ஏற்படும். தனது புத்திரர்களால் விரயங்கள் மற்றும் வேதனைகளை ஜாதகர் சந்திப்பார். புத்திர பாக்கியத்திற்காக மருத்துவ செலவை ஜாதகர் செய்ய நேரிடும்.
பூர்வீகத்திலிருந்து சிறப்பான யோகம் ஜாதகருக்கு ஏதும் கிடைப்பதில்லை. தனது குழந்தைகள் ஜாதகரிடம் கடைசி காலத்தில் வாழ்வதில்லை. ஜாதகர் புத்தி கூர்மை இல்லாத நபர். குலதெய்வம் அருள் ஜாதகருக்கு இல்லை.